நாவல்கள்லயும் திரைப்படங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கதை பொருள் தான் பீனிக்ஸ் பறவை. ஒரு முறை வாழ்க்கையில் அடிபட்டு பிரச்சனைகளை விழுந்து அதுல இருந்து மீண்டும் வரும் நிகழ்வை பீனிக்ஸ் பறவையோட தான் பெரும்பாலும் ஒப்பிட்டு பார்ப்போம். அது என்ன வகையான பறவை, அது உண்மையாவே இருக்குதா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? பீனிக்ஸ் பறவை நம்முடைய புராணங்கள்ல மட்டுமே குறிப்பிடப்படக்கூடிய ஒரு பறவை. இந்த பறவை பாரசீகம், கிரேக்கம், எகிப்து மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் புராண கதைகள்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கற்பனையான ஒரு நெருப்பு பறவை. பீனிக்ஸ் ஒரு புனிதமான தீ பறவையாக வர்ணிக்கப்படுது. புராண கதைகளின்படி கற்பனை பறவையான இதன் தோற்றம் கடும் சிவப்பு நிற உடலையும் தங்க நிறத்திலான வால் பகுதியையும் கொண்டு காணப்பட்டதா சித்தரிக்கப்பட்டிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா பீனிக்ஸ் பறவையின் அழகு சேவலுடையது போல இருக்குமா, அதன் முகம் தைலான் குருவியோடது போல இருக்குமா, பாம்பின் கழுத்து, வாத்தின் மார்பு, ஆமையின் முதுகு, கலைமானின் கால்கள், மீனின் வாலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான பறவை தான் இது. அது மட்டும் இல்லாம பீனிக்ஸ் பறவையின் நிறம் பற்றி ஒவ்வொரு புராண கதைகள்லயும் ஒவ்வொரு விதமா சொல்லப்படுது. இது 500 முதல் 1000 வருடங்கள் வரை வாழ்ந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ புராண கதைகள்லயும் சீன ஓவியங்கள்லயும் இருக்கக்கூடிய குறிப்புகள்ல சில அரேபிய கதைகள்லயும் பாத்தீங்கன்னா பீனிக்ஸ் பறவை குறிப்பிடப்பட்டிருக்கு. சில வர்ணனைகள்ல வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பீனிக்ஸ் பறவையுடைய குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரே மாதிரியான கருத்துக்கள் தான் பொதுவா ஒத்துப்போகுது. பீனிக்ஸ் பறவை தன்னுடைய ஆயுள் முடிஞ்சுது அப்படின்னு உணரும் நேரத்துல தாமாகவே ஒரு மரத்தின் சிறு கிளைகளை ஒடிச்சு கூடு ஒன்று அமைச்சு அதுல தனக்கு தனி தீ வச்சு கொளுத்திக்குமா. தீ வச்சு கொண்ட அந்த பீனிக்ஸ் பறவையும் அதன் கூடும் முற்றுமா எரிந்து தீர்ந்ததும் அதுல எஞ்சிய சாம்பல்ல இருந்து புதிய பீனிக்ஸ் பறவை அல்லது புதிய பீனிக்ஸ் பறவையின் முட்டை தோன்றுவதாகவும் அதுல இருந்து அழகான சிறிய பீனிக்ஸ் பறவை ஒன்று வெளியே வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி மறுபடியும் பிறக்கும் பீனிக்ஸ் பறவை தான் வாழ்நாளை தாண்டி நிர்ணயித்து கொண்டு வாழத் தொடங்கும் அப்படின்னு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது தவிர தன்னுடைய தந்தையின் சாம்பலை ஒரு பந்து போல செஞ்சு அந்த குட்டி பறவை ஹெலியோபோலிஸ் அப்படிங்கிற கிரேக்க நகரத்திற்கு பறக்குமா. அங்க இருக்கக்கூடிய சூரிய கடவுள் கோயில்ல தந்தை பறவைக்கு இறுதி சடங்கு முடிச்சுட்டு மறுபடியும் அரேபியா திரும்பிடுமா அந்த பறவை. அரேபிய கதைகள்லயும் கூட இந்த பறவை இடம் பெற்றிருக்கு. செந்தூரமும் தங்க நிறமும் கலந்த இறகுகளை கொண்ட பறவையாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பறவை. அரேபியாவில் ஒரு குளிர்ந்த நீர் கிணறு ஒன்றின் அருகில் வசிப்பதா கற்பனை கதைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆப்பிரிக்காவில் இந்த பறவை வாழ்ந்ததாகவும் அது கற்பனையான பறவை அல்ல அப்படின்னும் நம்பப்படுது. பீனிக்ஸ் பறவைகள் தம்முடைய முட்டைகளை நெருப்பிலிருந்து வரும் சாம்பல்ல இடும் இயல்பை கொண்டதான். இதை கண்ட அன்றைய மக்கள் பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் நெருப்பிலிருந்து பிறப்பதாக தவறா புரிஞ்சுக்கிட்டதாகவும் அதனால அதை பற்றி பல்வேறு கட்டுக்கதைகளை உருவாக்கியதாகவும் ஆப்பிரிக்காவில் ஒரு கருத்து இப்பவும் நிலவி வருது. சீன புராண கதைகள்ல வரக்கூடிய பீனிக்ஸ் ஒழுக்கமான பண்புகளுடன் கருணையின் அடையாளமா குறிப்பிடப்படுது. பனி துளிய மட்டுமே உண்ணக்கூடிய பறவையா சொல்லப்படுது. மூங்கில் பூக்களை மட்டுமே உணவா எடுத்துக்குமா. சீன பீனிக்ஸ் பறவையின் இறகுகள் கருப்பு, வெள்ளை, சிவப்பு, பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் கலந்து காணப்படுமா. சீன பீனிக்ஸ் பறவை பாம்பை பார்த்தால் தன்னுடைய இறக விரித்து கால் நகங்களால தாக்கும் அப்படின்னு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ மாகாணத்துல கொடியிலும் பீனிக்ஸ் பறவை இடம் பெற்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதை தவிர பார்த்தீங்கன்னா லண்டனிலும் சீனாவிலும் பீனிக்ஸ் பறவைக்காக சிலைகள் நிறுவப்பட்டிருக்கு. கற்பனையான கதைகளா இருந்தாலும் கூட அதனுடைய ஆரம்ப புள்ளி ஒரு உண்மை சம்பவமா இருக்கலாம் அப்படின்னு சில பேர் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கதை உண்மையோ பொய்யோ, பீனிக்ஸ் இருக்குதோ இல்லையோ, ஆனா கேட்க ரொம்பவே சுவாரஸ்யமா நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் பீனிக்ஸ் கதைகளின் சாராம்சமா பார்க்கப்பட்டு வருது. உங்களுக்கு என்ன தோணுது? பீனிக்ஸ் பறவை உண்மையா இல்ல பொய்யா?